ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நமக்கு கிச்சனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டைம் அண்ட் மணி சேவிங் ஒரு டிஐஒய் பார்க்க போகிறோம். இந்த டிஐஒய் வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. பொதுவாக டிஐஒய் அப்படின்னாவே வந்து டைம் வேஸ்ட்டு அப்படின்னு தான் எல்லாம் நினைப்பாங்க. கொஞ்ச நாள் அது வந்து யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த டிஐஒய் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு லேசி சூசன் எப்படி வந்து ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். குழந்தைங்க இருக்கக்கூடிய எல்லா வீட்லேயும் இந்த டாய் வந்து இருக்கும். நமக்கு தேவையானது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 2 பிளேட்டு, அப்புறம் இந்த டாய். இதில் வந்து இருக்கக்கூடிய மேலே கீழே இருக்கக்கூடிய இந்த மூடியை மட்டும் எடுத்துகிட்டு அதை பிளேட்டில் வச்சுட்டு இன்னொரு பிளேட் எடுத்து அதுக்கு மேலே வச்சிட்டோம் அப்படின்னா லேசி சூசன் ரெடி. நம்ம வீட்லேயே மேக் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட்டு நம்ம 2 மினிட்ஸில் இதை வந்து ரெடி பண்ணிடலாம். அந்த 2 ஐட்டம் மட்டும் இருந்தால் போதும். கடையில் போய் நீங்கள் வாங்கினீங்கனாலும் 30லேருந்து ஒரு 50 ரூபீஸ்க்குள்ளே தான் இருக்கும் அந்த டாய். பிளேட்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பிளேட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எது வேணால் எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். அது மட்டும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் உள்ளே வச்சு அதில் அடுக்கிட்டு நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லா ரொட்டேட் ஆகுதான்னு பாருங்கள். ரொட்டேட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன திங்ஸை வந்து நீங்கள் இடம் வந்து ரொம்ப அதிகம் கன்சியூம் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பாட்டில்ஸை வந்து நீங்கள் எடுத்து அதில் வச்சுக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ்க்கு இல்லை பவுடர் ஸ்பைசஸ் வந்து நீங்கள் இது பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு வந்து அஞ்சரை பெட்டி வேண்டாம், ஹோல் ஸ்பைஸோ இல்லை வந்து பவுடர் ஸ்பைஸை வந்து அஞ்சரை பெட்டியில் வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து மற்ற எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகுது இல்லை வந்து போயிடுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஹோல் ஸ்பைஸ்க்கு பெரும்பாலும் அப்படி ஆகாது. பட் பவுடர்டு ஸ்பைஸ் வந்து அஞ்சரை பெட்டியில் வைக்கும்போது அதனோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருது, இல்லை அந்த ஃபுல் அரோமா வந்து அதில் கிடைக்கிறதில்லன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸில் கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுருக்கவங்க அதில் வச்சு ஒரே இடத்துல இது பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். வேணுங்கிறப்ப இப்போ எந்த இது வேணுமோ நகர்த்தி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஈஸியாக நம்ம கண்ணுக்கும் வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். இடமும் அதிகமாக எடுத்துக்காமல் இருக்கும், அதிக இடம் கொள்ளாது. இப்படி அடுக்கி வச்சுட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி பாருங்கள். பேலன்ஸ் கரெக்டாக இருக்கா, இல்லை இன்னும் ஏதாவது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணுமா, உள்ளே வைக்கிறத கரெக்டாக என்ன வைக்கலையா, கார்னரில் நகர்ந்துருச்சா என்னன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு வச்சுருங்க. ஒரு தடவை மேலே வெயிட் வச்சு ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஸியாக ரொட்டேட் பண்ணி அதுக்குள்ளே இருந்துக்கும். அந்த பிளேட் மட்டும் கரெக்டாக ஒரே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த பாட்டில் வைக்கிறப்ப கவனிச்சிருந்திங்கன்னா தெரியும், அது 3 டைல்ஸ் வரைக்கும் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், இந்த பாட்டிலெல்லாம் எடுத்து இதில் வச்சு நம்ம லேசி சூசன் ரெடி பண்ணதில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் 1.5 டைல்ஸ் தான் வந்து நமக்கு ஃபில் ஆகிருக்கு. மீதி இவ்வளோ இடம் கேப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு அஞ்சரை பெட்டி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவசரமாக நம்ம குக் பண்ணும்போது எல்லாமே நியர்பையில் இருக்கும்போது டக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைமும் வேஸ்ட்டு ஆகாது. அதே சமயத்தில் நம்ம மணியும் வந்து சேவ் பண்ணியிருக்கோம். இந்த டிப் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஒன்றும் பெரிய செலவாகாது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அது எங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.